அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் நிலக்கடலை பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 பச்சை மிளகா இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணது. அடுத்தது புதினா இந்த அளவு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுப்போம். அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 பல் நசுக்கின பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறனால நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பக்கோடாவுக்கு வெறும் பூண்டே நம்மளுக்கு போதும். உப்பு தேவையான அளவு, நெய் 3 டேபிள் ஸ்பூன். நல்லா உருகி இருக்கிறதுனால நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூனே போதும். இப்போ இதுக்கு 1 கப் நிலக்கடலை 100 கிராம் இருக்கும். எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் 4 கப் கடலை மாவு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம இதில் பேக்கிங் சோடா எதுவுமே போடல, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போடல. வேணுங்கிறவங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுப்போம். முதல்ல இதை நிலக்கடலையை முழுசாக போடுறனாலும் போடலாம், 2 உடச்சி பாதி பாதியாக போடுறனாலும் போடலாம். நம்ம இதில் நிலக்கடலைக்கு பதிலாக முந்திரி யூஸ் பண்ணால் முந்திரி பக்கோடா மாதிரி இருக்கும். நிலக்கடலை நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம். அதனால் இந்த மழை டைமில் நம்மளுக்கு இந்த பக்கோடா செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு எல்லாத்தையும் ஒன்றா. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப உதிரியாகவும் பிசைய வேணாம், ரொம்ப டைட்டாகவும் பிசைய வேணாம். இதில் புதினா போட்டுக்கனால நல்லா வாசனையாக இருக்கும் பக்கோடா. கொத்தமல்லி வேணாலும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எந்த கப்பால் மாவு வளர்ந்தனோ அதே கப்பால் 1 கப் தண்ணி ஊற்றி பிசையும் போது நம்மளுக்கு இந்த பதத்தில் கிடைக்கிது. நல்லா எண்ணெயில் இப்படி உதுத்து விட்ற மாதிரி நல்ல பதம் கிடைக்கிது. அடுப்பில் எண்ணெயை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஹீட் நம்ம மீடியமில் வச்சுப்போம். ஏன்னா ஏற்கனவே நிலக்கடலை வறுத்த கடலையாக இருக்கனால எண்ணெயில் போட்டால் காந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம்லேயே வச்சு பொரிச்சுப்போம். பக்கோடாவுக்கு நம்ம இப்போ இதை மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கலாம்.
எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி கிள்ளி கிள்ளி வைக்கும்போது இந்த நிலக்கடலை வந்து உதிர்ந்து போகாமல் இதோட சேர்ந்துருக்கும். இதை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சதை அழகாக இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதே மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப உதிரல் இருக்காது பக்கோடாவில். ஓரளவு நம்மளுக்கு முழுசாகவே கிடச்சிரும் பக்கோடா. இப்படி உதிரல் கம்மியாக இருக்கனால வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேட்ச் போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சோடனே அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ லேசாக கரண்டியை வச்சு இப்படி எண்ணெயை சுற்றி விட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரே கலராக கிடைக்கும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டியை வச்சோம்னா உதிராது. இது மாதிரி இருக்கும். உடனே நம்ம போட்ட உடனே கரண்டியை வச்சு கிளறக்கூடாது, எல்லாம் உதிர்ந்து போயிடும் அப்படியே. இப்போ பபிள்ஸ் நல்லா அடங்கிட்டு நம்ம எடுத்துடலாம். நிலக்கடலை பக்கோடா நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. நல்லா மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.